Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. Kula Chora Real Lemon Juice சேர்க்கப்பட்ட Lion நன்னாரி சர்பத். வணக்கம் சார். வணக்கம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த எக்ஸிட் போலா தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் மே 4 வருது. இன்றைக்கி எக்ஸிட் போல் வருது. எல்லாருமே ஒவ்வொரு கட்சிகளும் எவ்வளோ சீட்டு வாங்குவோம், கணிசமான சீட்டை பெற்றுவோமா, இல்லை இப்போ அதிமுக கடந்த முறை மேற்கு மண்டலத்தில் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தோமோ அதே மாதிரி இந்த முறை வடக்கு மண்டலத்தில் அவங்க கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி கடந்த முறை வாங்கினதோட கூடுதல் தொகுதியில் வாங்கலான்ற டாக்ஸ் போயிட்டு இருக்க நிலையில் தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, 150 தொகுதிகள் வாங்க போகிறாங்க, யார் யாருக்கு அமைச்சரவையில் யார் யாருக்கெல்லாம் இடம் கொடுக்குறன்றது வரைக்கும் டாக்ஸ் போயிட்டு இருக்கிறது இன்டர்னலாக அப்படின்ற தகவலும் வருது. தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, கணிசமான வாக்குகளை வாங்குவாங்க, பெரிய ஒரு ஸ்பாய்லராக இருப்பீங்கலாம் நீங்கள் கடந்த முறை நேர்காணலாம் சொல்லியிருக்கீங்க. அதனால் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இங்கே ஒரு கணிசமான தொகுதிகளை செக்யூர் பண்ணுவாங்கன்ற வரைக்கும் இன்றைக்கி டாக்ஸ் போயிட்டுருக்கு. என்ன நடக்குது சார்? நீங்கள் தமிழக வெற்றி கழகம் நான் டே ஒன்லேருந்து ஒரு 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னு. நான் சொன்னதில் ஒன்று கூட மாறவே இல்லை, அப்படியே தான் நடக்குது. உங்களுடைய கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே சரியில்லைங்க, இப்படி போனீங்கன்னா தேர்தல் நேரத்தில் கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னப்பெல்லாம் ரொம்ப தெனாவிட்டு பேசியிருந்தாங்க. அது தேர்தல் நேரத்தில் எதிரொலிச்சது. ரெண்டாவது, விஜய் சுற்றணும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 2-3 தடவை சுற்றினா தான் ரீச் ஆவாருன்னு. அந்த வேலையை அவர் செஞ்சுருந்தாருன்னா இன்றைக்கி விஜய் நம்பி சொல்லலாம் 60 சீட்டு 70 சீட்டு அசால்ட்டாக வருவாங்க. சொல்ல முடியாது ஆட்சியை நோக்கி நகரலான்னு. ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. மெயின் இவர்கள்ட்ட நம்ம சொன்னது அரசியல் பொலிட்டிக்கல் நாலேஜ். அதில் விஜய் ரொம்ப தப்பு பண்ணார். ஒரு பொதுச் செயலாளரை அந்த இதுவே இல்லாத ஒரு ஆளை போட்டார். அவர் என்ன பண்ணிட்டார், மன்ற ஆட்கள் எல்லாம் போட்டு கட்சி தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினச்சாரே தவிர ஒரு கட்சி உருவாகணும், அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஜான் அவர் விஜயை நம்ம கையில் வச்சுக்கணும்னு நினச்சாரே தவிர தான் கையில் கட்சி இருக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படி நினைக்கக்கூடாது. அவர் அப்படி நினச்சாரு, அது விஜய் இடம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சுற்றி வந்தால் விஜய்கிட்ட முடியும். இதெல்லாம் மைனஸ்ன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த மைனஸு பெருசாக எதிரொலிக்கவங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம், கேட்கல. அதான் நடந்தது. கட்சியை ஆரம்பிக்கும் போதே ஆட்சிக்கும் வரல, ஒன்றும் வரல. ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கோஷ்டிகள், இவங்க ஒரு கோஷ்டி அவங்க கோஷ்டி, யார் கவுக்கலாம், இப்படியே இது வெளியிலேருந்து யாரையுமே உள்ளே விடலை. அதனால் என்ன ஆச்சுன்னா தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. பேச்சாளர்களே இல்லாமல் வேட்பாளர்கள் தடுமாற ஆரம்பிச்சிட்டான். அவனே போய் எவ்வளோ இடத்துல பேசுவான், அவனுக்குன்னு ஒரு 4 பேர் பேசணும். விஜய் வரல, புஷியும் இது ஆதவும் அவங்க தொகுதியிலே உட்காந்துட்டாங்க ரொம்ப வசதியாக. அப்போ இது எல்லாமே என்ன காரணம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 3வது, தேர்தலில் வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும். அது எங்கேருந்து கிடைக்கும்னா தொழிற்சங்கம், இளைஞரணி, இந்த மாதிரி கிடைக்கும். அதுவும் அவங்க பண்ணல. அப்போ இது எல்லாமே இதெல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன். அதற்கு பிறகு தான் விஜய் எப்படி இருப்பார். விஜய் கட்சி இருக்கிற நிலமையில் அவங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டா ஒரு பெரிய கூட்டணியாக மாறும், ஆட்சியை பிடிப்பாங்க, விஜய் எதிர்க்கட்சி தலைவராக கூட உட்காரலான்னு சொன்னப்போ ஒத்துக்கலை, திட்டினாங்க. எடப்பாடி முதலமைச்சராக தான் எங்கள் தலைவர் வந்திருக்காரா, நீ உனக்கு அறிவு இல்லையா, அப்படி இப்படிலாம் பேசுனாங்க. இதற்கு பிறகு என்டிஏ ஃபார்ம் ஆகிடுச்சு. என்டிஏ ஃபார்ம் ஆன பிறகும் இவர் பேச்சுவார்த்தைக்கு போகிறப்பவும் நம்ம சொன்னோம், உங்கள் கட்சியுடைய லெவல் ஒரு கரூர் சம்பவத்திலே நீங்கள் எப்படி தெரிச்சு ஓடினீங்க, உங்களுடைய ஸ்டஃப்பு தெரிஞ்சிச்சு. அதனால் நீங்களும் பேச்சுவார்த்தைக்கு இறங்கிட்டீங்க, நல்ல விஷயம், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 60-70 சீட்டு கேட்டு நில்லுங்க. உங்களுக்கு பயிற்சி, மற்ற இடங்களில் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் பயிற்சி. நான் நேரடியாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை சந்திக்கிற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போஸ்ட்டில் உட்காரலாம். அடுத்து உள்ளாட்சி எம்பின்னு நீங்கள் பெரிய லெவலில் சேர்ந்தா அப்புறம் 31 கட்சி பெருசாக வளர்ந்துருக்கும், நிதி பிரச்சனை இருக்காது அப்படின்னா. அதையும் கேட்கல, இஷ்டத்துக்கு பேசி 90 சீட்டு துணை முதல்வர் அதுன்னு தேவையில்லாத டிமாண்டெல்லாம் வச்சு போச்சு. அப்புறம் காங்கிரஸ் கூட பேசினார். அப்போது நம்ம சொன்னது நல்ல முயற்சி, காங்கிரஸ் கூட சேர்றதுன்றது திமுகவை பலகீனப்படுத்தும். ஒருவேளை இது சேர்ந்துட்டாங்க போகிறாங்கன்னா அங்கே சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வரவங்களாம் இங்கே வந்துடுவான். அப்போது உங்களுக்கு இன்னும் லாபம், 2வது பெரிய சக்தியாக மாறிடலாம், சொல்ல முடியாத ஆட்சி பிடிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பாதிப்பை உண்டாக்கலாம், ஒரு 60 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கலாம், அதுவும் உங்களுக்கு நல்லதுன்னும். அதுலேயும் இவருடைய சோம்பேறித்தனமோ ஆணவத்தனமோ என்னென்னா, சோனியா காந்தியை சந்தித்து கார்கேவை சந்திச்சுலாம் பேசியிருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும். விஜய் அவங்களும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவர்கள் யார்கிட்டையும் போக மாட்டாங்க, அவங்களே பேசுவாங்கன்னா அது என்ன ஆகும், டக்குன்னு திமுக ஆப்ரேட் பண்ணி கூட்டணியை மறுபடியும் இறுதிப்படுத்திட்டாங்க, ரினியூவல் பண்ணிட்டாங்க. அதுலேயும் ஃபெயிலியர். அப்போ இப்படி ஃபெயிலியர்னு போய்கிட்டே இவங்க இது இல்லையா, பிளான் பி பிளான் சி அப்படி இப்படின்னு படத்துலேயும் கோட்டை விட்டாங்க. அதுலேயும் இவர்களுடைய
அனுபவமின்மை தான் கோர்ட்டுக்கு போனதெல்லாம். இப்படியே போய் தான் எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷனில் அந்த டைமில் தான் இவங்க உட்காந்துக்கிட்டு யார் வேணாலும் கட்சிக்குள்ளே வரலான்னு கதவை திறந்து விட்றாங்க. அப்போ எவனுக்கெல்லாம் சீட்டு கிடைக்கலையோ, தாவேக்காக்கு வரணும்லாம் வரல, எனக்கு அங்கே சீட்டு கிடைக்கல, நான் இங்கே வரேன். இப்படி தான் இந்த திருப்பத்தூர் திருப்பதியிலேருந்து எல்லாருமே எடுத்துக்கங்க, இப்படி வந்தாங்க. இதில் செங்கோட்டையன் அவர் பங்கு கொஞ்சம் பேர் உள்ளே கொண்டு வந்தார். அப்படி வந்தவர் தான் அந்த எடப்பாடி வேட்பாளர். அவர் லாஸ்ட்டில் வேலை போய் ஓடி போயிட்டார். இப்போ நல்லா இன்ப சுற்றுலாவில் இருக்கார். 4ஆம் தேதி மேலே வெளியே இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவார். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவர்கள் சந்தித்து விட்டு எப்படி ஆட்சியை பிடிப்போன்னு நினைக்கலாம், தெரியுதா? அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, இல்லை அதான் சார், நீங்கள் இவ்வளோ ட்ராபேக்ஸ் வச்சுட்டு எப்படி ஆட்சியை பிடிப்பாங்கன்னு யோசிக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொல்கிற இதெல்லாம் இங்கே வந்து விஜய் வந்து ரிப்பீட்டடாக பிரச்சாரத்துக்கு போகல, அதெல்லாம் தாண்டி விஜய் இது வரைக்கும் பண்ண பிரச்சாரங்கள் அவர் கிடைக்க ஊடக வெளிச்சமே கொண்டு மக்கள்கிட்ட போய் அவருக்கு ஊடக வெளிச்சம்லாம் அதை தாண்டி எல்லா தொகுதியிலும் ஓட்டு போட்ட மக்கள் வேட்பாளர் யாருலாம் எனக்கு தெரியாதுங்க, நான் போடுறது விஜய்க்கு அப்படின்ற ஒரு பேரில் ஒரு பூத்துக்கு ஒரு 100 ஓட்டு கிடச்சிருந்தாலும் விஜய் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி ஓட்டுக்கு மேலே வாங்கிடுவார் அப்படின்ற ஒரு டாக்கும். ஒரு பூத்துக்கு 100 கிடச்சா எப்படி 2 கோடி வாங்கணும்? 60,000 70,000 சில்லற பூத்து 500 ஓட்டு வாங்கணும், குறைஞ்சது 400 ஓட்டு வாங்கணும். அப்போ தான் நீங்கள் வெற்றி இல்லை செகண்ட் பிளேஸ்ன்னு வர முடியும். சரி, அதை விட்டுருங்க. நீ இன்னொன்று என்கிட்ட சொல்ல கேட்கல, என்ன சார் யாரை பார்த்தாலும் விஜய்க்கு தான் போட்டேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சார் தலைகீழ சொல்கிறீங்க? இந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்டோம். நிறைய பேர் சொல்கிறாங்க. கரெக்டா? யார் கடந்த முறை யாருக்கு போட்டீங்கன்னு கேட்டால் கடந்த முறை திமுகவுக்கு, இந்த முறை டிவி கேக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. யாரை கேட்டாலும்னா நீங்கள் யாரை கேட்டீங்க? உங்களை கேட்குறேன். நான் வந்து ஆஃபீஸில் இருக்கவங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து வெளியிடங்களில் போகிற இடத்துல கடைகளில் இருக்கக்கூடியவங்க, டீ கடையில் இருக்கவங்க. அது எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 100 பேர். 100 பேர் இருப்பாங்க. இது என்னென்னா ஒரு மாப் மென்டாலிட்டி. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தோன்னா, இப்போ நான் நேற்று என்கிட்ட ஒருத்தர் பேசினார், யாரை கேட்டாலும் தான் சொல்கிறாங்க, யாரை கேட்டீங்கன்னு உங்களை மாதிரி தான் சொன்னார். ஏன்னா அவர் யாரையும் கேட்கல, நீங்களும் பெருசாக யாரையும் கேட்டிருக்க மாட்டீங்க, அதனால தான் உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களேன்னு சொல்கிறீங்க. அந்த நபரும் அதே மாதிரி தான் சொன்னார், எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஆள்லாம் கேட்டேன்னு. சொல்கிறவங்களும் இருக்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இஸ்லாமிய பெண்மணி விஜய்க்கு தான் போடுவேன்னு சொல்லியிருந்தவங்க போய் உதயசூரன் போட்டு வந்தாங்க. அதனால் இது எல்லாம் நீங்கள் நம்ப முடியாது. இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை வந்து தெரிஞ்சவங்ககிட்டையோ இல்லை வெளியிடங்களில் பொது இடங்களில் இருக்கிற நபர்கள்கிட்டயோ சொல்ல மாட்டாங்க. கேட்குறத ஓட்டு போகிறவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்கள் யார் போட்டுன்னு யார்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? இதே தான் எல்லோரும். வேணா அந்த இடம் சூழ்நிலை பார்ப்பீங்க, அம்மா விஜய் தான் வர மாதிரி இருக்குது அப்படின்வீங்க. அப்போ உங்களது அவர் எடுத்துக்குவார். ஆமாங்க, பிரபு கூட சொல்கிறாரு விஜய் தான் வர மாதிரி சொல்கிறாரு, ஆனால் பிரபு வந்து வேறு சின்னத்துக்கு ஓட்டு போயிட்டுருவார், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். அதனால் இது எல்லாமே இது கிடையாது. இப்போ 2021 பார்த்தீங்கன்னா திமுக பெருவெற்றின்னு எல்லோரும் எக்ஸிட் போல்லேருந்து எல்லாம் சொன்னாங்க. அதாவது 190 இடம் 180 இடம் அப்படின்னு. அதனால் விஜய் இது 2019 கணக்கை வச்சுக்கிட்டு சொன்னாங்க. அதனால் இந்த ஒரு ஒரு கருத்து உருவாகுங்க, அது வந்து இனிமேல் நம்பக்கூடாது. ஜனங்களை நீங்கள் போய் மைக் போட்டிங்க வச்சிங்க, நீங்கள் யாருன்னு பார்ப்பாங்க. ஜனங்க ரொம்ப உஷாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. யாருன்னு கேட்டிங்க வச்சுங்க, நீங்கள் யாருன்னு முதல்ல கணிப்பாங்க, அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கோட நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க வச்சுக்கிங்க, திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆளுங்கட்சி ஆளாக தான் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அவர் தான், அவரை விட்டு ஆள் இல்லைன்னுவாங்க. அதனால் அது எல்லாமே ஓரளவுக்கு தான். ஸோ இந்த செவியொலி செய்திகள் இந்த விசாரிக்கிறது இதை வச்சு வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்னொன்று நல்லா பார்த்துருக்கலாம். இல்லை சார், இப்போ என்னன்னா நிறைய பேர் ஒரு விஷயம் முடிச்சிடுறேன். இன்னொன்று நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். தேர்தல் நெருக்கத்தில் விஜய் ஆட்சி பிடிப்பார் நீங்கள் எதாவது வந்துச்சா? வரல. எடப்பாடிக்கு நல்லா ஒரு கூட்டம் வருது, போட்டியே டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தான், அப்படி தானே கருத்து வந்தது. இந்த கருத்து தான் பொதுவான கருத்துன்னுவாங்க, உளவியல் தாக்கம். இந்த உளவியல் தாக்கத்துக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். 2024 பாஜக தான் செகண்ட் பிளேஸு, அண்ணாமலை வேறு லெவலு, பாஜக இந்த தடவை ஆட்சி அதிக எம்பி வாங்குவாங்க, இப்படி ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. அவருக்கு 5 சீட்டு 6 சீட்டுன்னு. ஏன்னா அந்த உளவியல் தாக்கம் வாக்காக மாற்ற வைக்கலாம். திமுக பண்ணாங்கல்ல, இந்த எலெக்ஷனில் கூட பண்ணாங்க, திமுக தான் ஜெயிக்கும் 200 சீட்டு ஜெயிக்கும்லாம் வெளியில் ஒரு கருத்தை உருவாக்குனாங்கல்ல, அது எல்லாமே இந்த உளவியல் தாக்கத்தை உருவாக்குறது. ஆனால் அதை மீறி தான் இல்லை ஏடிஎம்கேக்கு நல்லா தடவை சான்ஸ் இருக்குது, எழுச்சி இருக்குது, இவங்க தான் எதிர்ப்பு கரெக்டு என்ன போட்டியாளர் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. எந்த இடத்துலையுமே விஜய் ஆட்சி பிடிப்பார்னு யாருமே பேசலை. அந்த வேட்பாளர்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா அவர்கள் நடைமுறையில் பார்க்குறான், நமக்கு துட்டு தரல, நம்மள்டே துட்டு வாங்கிட்டாங்க, மாவட்ட செலவு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான், எங்கே ஆரம்பிக்குதுன்னு அவனுக்கு தெரில. இப்போ டிஎம்கேனா போன எலெக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியும், இந்த எலெக்ஷன் தொடங்கினோடனே அவன் வேலையை ஆரம்பிச்சிடுவான். இப்போ
2 கல்யாணம் நடத்தினவருக்கு 3வது கல்யாணம் ஈஸி. மொதல் தடவை கல்யாணம் பண்ண போகிறவங்க எல்லாமே புதுசு, மிஸ் பண்ணுவாங்க ரொம்ப விஷயத்த. கடைசி டைமில் ஒருத்தன் சொல்லுவான், ஏன்டா சொல்லியா, ஏன்டா அதெல்லாம் சொல்லணும்ல அப்படின்னு. ஐயருக்கே சொல்லாமல் இருக்கிறவங்களாம் இருப்பான். ஏன்டா அதெல்லாம் சொல்லணும், இல்லை கடைசியில் சொல்லிடலாம். டேய் 2 மாதம் முன்னாடியே அவர் புக் ஆகிருப்பாருடா. என்னடா சமையல்காரன் சில பேர் ரொம்ப பேர் மிஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு நெருக்கத்தில் யாராவது ஒரு சமையல்காரை ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினைப்பாங்க. கல்யாண சீசன்னா 3 மாதம் முன்னாடியே அந்த சமையல்காரர் புக் ஆகிருப்பார். மண்டபம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் 3 மாதம் முன்னாடி அந்த மண்டபம் புக் ஆகிருக்கும். இது பல கல்யாணம் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த தேதி குறித்து நிச்சயம் ஆனவுடனே முதல்ல மண்டபத்தை புக் பண்ணுவாங்க, அடுத்து சமையல்கார், அடுத்து புரோகிதர், இப்படி தான் பண்ணுவாங்க. இஸ்லாமியர்களாக இருந்தால் அங்கே பள்ளிவாசல் அவங்க அது பிரச்சனை வராது, இந்த பிரச்சனை வரும், மண்டபம் பிரச்சனை வரும், சமையல்கார் பிரச்சனை வரும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்கிறவர்களுக்கு பழக்கம். அப்போ தாவேகா வேட்பாளர்களுக்கு இது எல்லாமே அப்போ அவர்களுக்கு என்ன சார் ஜெயிச்சிருவோமா, பலரும் நம்ம பேசுனது சார் ஜெயிச்சிருவோமா, நம்ம அவங்கள்ட்ட கேட்டு சார் வெற்றி உறுதி சார் அப்படிலாம் வரல, சார் ஜெயிச்சிருவோமா, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வருது. இப்போ இருக்கக்கூடிய சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிலாம் விஜய் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டிரான்சிஷன் யார் சொன்னா அப்படி? நீங்கள் சொல்கிறீங்களா சார், ஒரு கருத்து உருவாக்கம்னு சொல்கிறீங்களே, அந்த மாதிரியான இது யார் சொன்னா? இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்ன வந்துச்சா சொல்லுங்கள். அடுத்து ஆட்சியை பிடிக்க போகிறது நீங்கள் தான் சார் என்ற வரைக்கும் அப்படின்னு யார் சொன்னாவா? தாவேகாவுக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடியவங்க, ஊடகங்களை பேசக்கூடியவங்க சொல்லிட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் தெரியுமா? க்ரைம் பற்றி தெரியாது, போலீஸ் பற்றி தெரியாது, போலீஸ் அதிகாரிகளோட தொடர்பு இருக்காது, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் இவங்க சொல்லுவாங்க அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு. ஏன்னா ஆட்சி பிடிக்க போகிறது அவங்க தானே, அதனால் இப்போது தேடி வராங்க அப்படின்ற மாதிரியான. தேடிலாம் யாரும் போகலையே. தேடி எங்கே போய் யாரை பார்த்தாங்க சொல்லுங்கள்? விஜய் எங்கே இருக்கார்? முதல்ல விஜய் போய் யாராவது பார்க்க முடியுமா? ஒரு இரும்பு கோட்டையை கட்டி தான் உட்காந்துருக்காரு. புஷி இவங்கெல்லாம் இங்கே ஆஃபீஸ் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி பார்த்ததா தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமியே பார்த்துருக்காங்க சில பேர், ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பார்த்துருக்காங்க. அது தனியாக நடக்குது. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு 90 to 100 டிஎம்கே வரும்னு கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்கள். அப்போ மீதி ஏடிஎம்கே வரும்னு கொடுத்துருக்காங்க. என்டிஏ அலையன்ஸ் இதில் 90 to 100 இன்டெலிஜென்ஸ் கொடுக்குதுன்னா ஒரு 60-70 வந்தால் தான் 90 to 100ன்னு கொடுப்பாங்க. ஏன்னா கொண்டு போய் 60-70ன்னு கொடுத்தா சிக்கல். அதுக்காக ஒரேடியாகவும் 150ன்னு சொல்லவும் முடியாது, ஓரளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இது பொதுவாக நடக்கிறது. அதே மாதிரி நேஷ்னல் மீடியாவிலேருந்து பலரும் சொன்னது, நீங்கள் எல்லாருடைய இதுலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் 3வது இடம். 3வது இடம்னா கூட அந்த இவர் 50, இவர் 45, இவர் 35 அப்படி இல்லை, இவர் 12, 10 தான். யாரை கேட்டாலும் போட்டாங்கன்னா யங்ஸ்டர்ஸை கேட்டால் போட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸு பெருமளவில் போடுறாங்க. அதுக்காக எல்லா யங்ஸ்டர்ஸும் போட்டான்னு அர்த்தம் கிடையாது. அப்போ ரஜினி ரசிகரோ, அஜித் ரசிகரோ, சூர்யா ரசிகரோ, அந்த சிவகார்த்தியின் ரசிகரோ மற்றவங்களாம் இல்லவே இல்லையா? எல்லாம் மாயமாக மறைஞ்சிட்டாங்களா? இல்லை திமுக ஆதரவாளர் இளைஞர்கள், அதிமுக ஆதரவாளர்கள், வலதுசாரி ஆதரவாளர் இளைஞர்கள், சீமான் இது இடதுசாரி ஆதரவாளர் இளைஞர்கள்லாம் இல்லையா? இருக்காங்க. இது ஒரு மாயை. எல்லோரும் போட சொல்கிறாங்கன்னு. இன்னும் சில பேர் எங்கள் வீட்டில் என் குழந்தை சொல்லுது நான் போய் போட்டேன் அப்படின்றாங்க. குழந்தை சொல்லுதுன்னு தண்ணி அடிக்கிறது விட்டுருவியா? நைனா வீக்கெண்டு போய் தண்ணி அடிச்சிட்டு வர, அடிக்காத நான் சொல்கிறேன் அப்படின்னு விட்டுருவியா? இதெல்லாம் உருட்டு. எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்வானுங்க. இவனுக்கு பிடிக்காது, அதை வீட்டை காரணம் வச்சுட்டு, இல்லை எங்கள் வீட்டில் திட்டுறாங்கப்பா நான் வரலப்பா அப்படின்றது. இவனுக்கு பிடிச்சதுன்னா வீட்டுக்கு இவனே காரணம் சொல்லுவான். சரி சரி. இப்போ தாவேக்காவுடைய 3வது இடத்துக்கு வருவாங்கன்ற வரைக்கும் தகவல் வரும்போது, தாவேக்காவுடைய தாக்கம் இந்த தேர்தலில் கவுண்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? இப்போ ஹர்பனில் அவங்க பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போகிறாங்க. குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்லாம் ஓரளவுக்கு இப்போ இவங்க இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்கன்ற ஒரு செய்திகள் இருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதான். நகர்ப்புறங்களில் முக்கியமாக சென்னை இங்கேனா விஜய்க்கு கணிசமான வாக்குகள் இருக்குது. இந்த வாக்குகள் தான் திமுகவை வீழ்த்துகிறது. சென்னையில் கோட்டையில் ஓட்டன்னு சொன்னோம்ல, அதுடைய அடிப்படை காரணமே விஜய் தான். விஜய் ஒரு ஸ்பாய்லர். இதை நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். விஜய் தனியாக இருந்தால் ஸ்பாய்லர், என்டிஏ கூட போனார்னா டெஸ்ட்ராயர். இல்லை இன்னொன்று இருக்கே சார், இப்போ எக்ஸிட் போல் வரப்போகுது. ஒரு நாள் தொங்கு சட்டசபை தமிழ்நாட்டில் வருதுன்னா விஜயோடைய அங்கே ரோல் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அங்கே அப்போ கிட்டத்தட்ட இன்னும் நேற்று ஒரு செய்தியெல்லாம் பார்த்தேன். கர்நாடகா தேர்தலை முன்னிலைப்படுத்தின குமாரசாமி எப்படி காங்கிரஸ் 27 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாரு, ஆனால் காங்கிரஸ் ஆதரவோடு அங்கே எப்படி சிஎம் ஆனாரோ அது மாதிரி விஜய்க்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. தேடி தான் போய் இவங்க ஏடிஎம் கிட்டே பேசினாங்க. 2.5 வருஷம் நாங்கள் தான் 2 வருஷம். நான் அதுக்கான சான்சஸ்லாம் இருக்கா சார்? உலக தொங்கு சட்டசபைன்ற மாதிரியான நிலைமையெல்லாம் வந்தால் நம்ம எதையும் கணிக்க முடியாது இல்லைங்க. நம்ம ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் இப்படி தான் வரும்னு.
நான் பல தேர்தலில் நான் யோசித்தது பெரும்பாலும் கணிச்சது சொன்னது பெரும்பாலும் நடந்திருக்கு. இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை தேர்தல் கணிச்சிருந்தாலும் 2026 எலெக்ஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, கணிக்கிறதுக்கே வந்து டஃப்பாக இருக்குது. எப்படி ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுதுன்றது நீங்கள் வந்து அதையே நீங்கள் ஒழுங்காக கணிக்கலாம். எப்படி கணிக்கலாம்னா, நான் தான் சொன்னேன்ல, விஜய் வந்து ஒரு 2.5 வருஷம் விக்கிரவாண்டி முடிஞ்சதுமே தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம், இடையிடையே அங்கங்கே மாவட்டங்களுக்கு போய் பேசுறது, பொதுக்கூட்டங்கள் அட்டன் பண்ணுறது, ஒரு 4-5 மண்டல மாநாடுகள் போடுறது, பொதுமக்கள் பிரச்சனையில் தலையிடுறது, பத்திரிகைகள் பேட்டி கொடுக்கறது, கட்சியை ஸ்தாபனத்தை வலுவாக்குறது, இப்படிலாம் பண்ணியிருந்தாருன்னா விஜய் வந்து 2வது இடமா முதல் இடமா அப்படின்றது எளிதாக நம்ம கணிச்சிருக்கலாம். ஆனால் இவர் எந்த காலத்துலேயும் ஒரு பையன் நல்லா பாஸ் ஆகிடுவான், அதுவும் ஃபஸ்ட் ரேங்க் வருவான், காலேஜ் கோல்டு மெடலிஸ்ட்டாக வருவான் அப்படின்னு அப்பாக்கார் சொல்கிறாரு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸுங்களோ பார்த்தா இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், சினிமான்னு போய்கிட்டு இருக்கிறான், காலைல எந்திக்கிறதே 11 மணி, பாதி நாள் கிளாஸே அட்டன் பண்ணல, இவன் எக்ஸாம் உட்காரதே முதல்ல ஹால் டிக்கெட் கிடைக்குமான்னு தெரில, இவன் எப்படி காலேஜ் டாப்பராக வருவான் அப்படின்ற கேள்வி வைப்பாங்க. அந்த மாதிரி கேள்வி தான் விஜய்க்கு. ஆப்சண்ட்டு, ஏகப்பட்ட ஆப்சண்ட்டு, எக்ஸாம் சரியாக எழுதலை, எந்த வித கிளாஸுக்கும் அட்டன் பண்ணல. கிளாஸ் அட்டன் பண்ணுன்றது பொது வெளியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, பொது பிரச்சனைகள் பேசுகிறது. அட்டண்டன்ஸுன்றது இவர் வெளியில் வர்றது, சுற்றுப்பயணங்கள், மற்ற விஷயம். தொடர்ச்சியாக பாடங்களை கவனிக்கலை, அதுன்றது இவர் எந்தெந்த இஷ்யூவில் என்னென்ன பண்ணார், எதுவுமே பெருசாக ஒன்றெல்லாம் பண்ணல. அப்போ நம்பிக்கையை பெறுவது, அவங்களுடைய கல்ட்டு ஃபாலோவர்ஸ் கொடுப்பாங்க ஓட்டு, என்ன ஆனாலும் எங்கள் தலைவர் தான். நீங்கள் அவங்க எந்த அளவு கல்ட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி அவங்க கட்சிக்குள்ளே உக்காந்துக்கிட்டு நம்ம ஜெயிச்சிருவோம், யார் எந்த மினிஸ்டர்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கிற அந்த தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்துக்கங்க. அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இன்டர்னலில். கண்டிப்பாக யோசிக்கிறாங்க, யாருக்கு எந்த பதவி வேணும், யார் எந்த துறை எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படின்னா ஜெயிச்சிட்டோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நடைமுறையை பற்றி வைகோ தான் இப்படி இருந்தார். நடைமுறைக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. பலர் சொல்கிற நெகட்டிவ் விஷயங்களை காது கொடுத்து கேட்குறதே இல்லை. இவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா டே 1லேருந்து இந்த பழக்கம் இவங்கள்ட்ட இருக்கும். டே 1லேருந்து நம்ம சொல்லுவோம். உரைகள் யாருங்க? உரைகள் பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் தான். ஆனால் இன்றைக்கி அது கிடையாதுன்னு வச்சிங்களேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரவணன், அந்த இவர் மெல்டிங் பாயிண்ட் சரவணன், அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி எக்ஸிட் போல் வரும், யாரும் ஆங்கில ஊடகங்களை நம்பாதீங்கன்றார். தமிழ் ஊடகங்கள் வந்து கரெக்டாக வரணும். அப்போ அவர் நம்புறாருன்னா என்ன காரணம்னா, தமிழ் ஊடகங்கள் அவங்க கையில் தான் இருக்குது பெரும்பாலும். அந்த ஒரு எண்ணம், நீங்கள் எது நம்புறீங்களோ நம்பலையோ 4ஆம் தேதி வெளிச்சத்துக்கு வரதான் போகுது. அப்போ இவர்களுடைய எண்ணம் என்னென்னா, இந்த கருத்தை தான் நம்ம வைக்கணும், இதுதான் நம்ம பதிவு பண்ணணும். அதே மாதிரி தான் இவர்களும் ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், அவரை திட்டுறவரெல்லாம் விட்டுருங்க, விஜயை கண்டபடி திட்டுறது, இந்த ஜேம்ஸ் வசந்தன் போன்றவர்கள், அவர் முதல்ல ஊடகவியலாளர் கிடையாது, இன்னும் பத்திரிகையாளர்கள் சார்பெடுத்து திட்டுறது, தற்கூரியும் திட்டுறது, முட்டாள்கள்னு சொல்கிறது, அவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது, உங்கள் கட்சி இப்படி இருக்குங்க, இதை சரி பண்ணுங்க, அப்படி அக்கறையாக பேசுனவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க, நான் உட்பட. நான்லாம் வந்து என்றைக்குமே திட்டினது கிடையாது. லைட்டாக கிண்டல் அடிப்பேன், அவ்வளோதான், திட்டலாம் மாட்டேன். பிரச்சனையும் சொல்லுவேன், இதை பண்ணலன்னு சொல்லுவேன், இதை பண்ணுங்க நல்லதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்ததுன்னா, நீ என்ன சொல்கிறது, அப்படி தான் அவங்களுடையது. நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறது இல்லை, பொதுவான ஒரு கருத்து இருக்கும்ல, விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்கலைன்றது ஒரு மைனஸாக இருக்குது. அப்போ அதை உடைக்கணும். இப்போ அண்ணாமலைக்கு முன்னாடியாச்சும் சந்திச்சிருவாரு, எப்படியாச்சும் யாரோ ஒரு அவங்களுக்கு ஃபேவரான ஒரு மீடியா ஹவுஸுக்கு கண்டிப்பாக ஒரு கொடுத்துருவாரு. ஜீ தமிழில் கொடுத்தாருன்னு சொன்னாங்க, வருதுன்னு சொன்னாங்க, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் அது சினிமாக்கான ப்ரமோஷனாங்க, அதுக்குள்ளே படம் வெளியே வந்துச்சு, அதனால் அது கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி மேலே இதே குற்றச்சாட்டு வந்துச்சு. அவர் வேலை செய்யலை, ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போயிடுச்சு, அண்ணாமலை தான் ஸ்ட்ராங்கு, பாஜக தான் எதிர்கட்சியாக செயல்படுதுன்னு பட்டுன்னு அதை உடச்சிட்டாப்புல, சட்டுன்னு எழுந்திரிச்சிட்டாப்புல. சுற்றுப்பயணம் போனார், ஒரு 195 தொகுதிகள் போனார். அந்த நிலைமையே தலைகீழாக போயிடுச்சு. கரெக்டாக மக்கள் எழுச்சியிலேருந்து எல்லாம் அந்த மாதிரி இவர் பண்ணியிருக்கணும். தனக்கு வந்த விமர்சனத்தை இதையும் விஜய் இன்னும் கூடுதலான வேலைகளை செஞ்சிருக்கணுன்றது அவங்க ஆதரவாளர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு பண்ணதே வந்து அவருக்கு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ அவங்க வந்து தொகுதி வைஸாக போய் பேசி அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிறது எல்லாம் விஜய் வந்து இந்த ரேஞ்சிலேயே வந்து அவர் வந்து மக்களுடைய மக்களை வந்து தம் பக்கம் திருப்பிட்டாரு அப்படின்ற ஒரு இது எல்லாமே இயலாமையில் சொல்கிறது. அவனுக்கும் தெரியும், நான் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் வராமல் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் எப்படியா வர முடியும்னு. ஆனால் உங்ககிட்ட என்ன சொல்ல முடியும், சப்பக்கட்டு கட்டணும். சப்பக்கட்டு இவர்களுடைய திறமை எதில் வளர்த்துக்கிட்டாங்கன்னா, சப்பக்கட்டு கட்டுறதுல மட்டும் இவர்கள் திறமை வளர்ந்துருச்சு.
ஏன் அவர் வரணும்? அவர் முகத்தை காமிச்சா போதும். எம்ஜிஆர் கூட இவர் கூடவா? எம்ஜிஆர் கூடவா இவர்? சொல்லுங்கள். காலைல 4 மணி வரைக்கும் காத்து கிடப்பாங்க. ஒரு நாள் 1.5 நாள்லாம் காத்து கிடந்திருக்காங்க. ஊர் ஊராக போய் பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஊர் ஊராக போனார், ஊர் ஊராக பேசினார். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஆட்சியை கவுத்தி விட்டாங்க. அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கு 23% தான் ஓட்டு வந்துச்சு. விஜய் எவ்வளோ சார் வாங்குவார்? 30%ன்றாங்க, சில பேர் 25% தாண்டிடுவாருன்றாங்க. உங்கள் ப்ரெடிக்ஷன் ஒன்று எனக்கு தெரிஞ்சு 20-25க்குள்ளே தாங்க வரும் சராசரி. 20%. இல்லை 20க்குள்ளே வந்துருவாரா இல்லை 20 தாண்டிடுவாரா? 20 தாண்டது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். சில இடங்களில் சராசரி 20 வரலாம், சில இடங்களில் 25, 28, 30 கூட வரலாம். அங்கே தான் இழுபறிலாம் வரும். ஓவரால் சராசரியாக ஒரு 20 வரலாம். ஓவரால் சராசரி 20 வரலாம். நான் கொஞ்சம் அதீதமாக கூட மதிப்பிடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அந்த இவங்க எந்த கணக்கில் தெரியுமா இருக்காங்க? 45 வயசு வரைக்கும் பேர் வந்து 2.5 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. ஆண்கள் பெண்கள்லாம் சேர்த்தாது அந்த 2.5 கோடி ஓட்டம் எங்களுக்கு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் வந்து எம்ஜிஆர் அவ்வளோ செல்வாக்குங்க. ஆனால் திமுக கோட்டையை உடைக்க முடிஞ்சதா ஓட்டை? நீங்கள் எம்ஜிஆர் ஜெயிச்சப்போ 23%, திமுக 22%, எம்ஜிஆர் 132 இடம், திமுக 48 இடம். அப்போ கலைஞர் உடன்பிறப்பே உனக்கு தெரியாதா? அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் பார், நாம் தான் வென்றிருக்கிறோம். அவர் வாங்கியதோ இத்தனை பர்சன்டேஜ், நாம் வாங்கியது இவ்வளவு, ஆனால் தொகுதிகள் என்று பார்த்தால் நாம் பின்தங்கி இருக்கிறோம். இப்படிலாம் கலைஞர் உட்காந்து சொல்லுவார். எங்களுக்கெல்லாம் அப்படி இதுவாக இருக்கும். ஆமாடா தலைவரியே பாடுற அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த வயசில். அதனால் அதெல்லாம் மேட்ரு இல்லை. நீங்கள் பொதுவாக எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறீங்க, நம்பிக்கை ஏற்படுத்துகிறீங்க, அதுதான் பொதுவான வாக்குகளை வாங்கி கொடுக்கும். அங்கே ஒரு ஃபெயிலியருன்றேன் நான். இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க சார், இது வந்து ஒரு ஜென்ரேஷனோட பாலிடிக்ஸ். நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனை பாருங்கள். நீங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு, அந்த போராட்டம், இந்த போராட்டம், இதெல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. இப்போ என்ன நடக்குது, ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது அதை பேசுங்க. பழைய டேட்டாஸ் இதெல்லாம் எடுத்து ஒதுக்கி வைங்கன்னு சொல்லி பேசாதீங்கன்றீங்க. காலேஜிலலாம் சிலபஸ் வந்து எல்லாத்தையும் தூக்கிடலாமா? பழைய ஜென்ரேஷன் அரசியலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். எதாக இருந்தாங்க அறிவு தானேங்க. காலேஜில் இன்றைக்கி இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தலைமுறையினரும் அதை தான் விரும்புகிறாங்கன்ற வரைக்கும் பேசுகிறாங்க. தலைமுறை என்ன வேணால் விரும்புங்க, தலைமுறை என்ன வேணால் விரும்பும். பைக் ரேஸ் பண்ணுறதுக்கு விரும்பும், வீலிங் பண்ணுறதுக்கு விரும்பும், போகிற வழியில் பொண்ணுங்களை பின்னாடி தட்டதை விரும்பும், கஞ்சா அடிக்கிறது விரும்பும். அனுமதிச்சிருவீங்களா? அதே தலைமுறை அதே ஜென்சியை தான் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க இல்லையா? மொட்டை அடிக்கலையா? சொல்லுங்கள். மாலை போடலையா? அதெல்லாம் பழையது தானே, பழைய ட்ரெடிஷன் தானே. கடவுள் யார்? கடவுள் பழைய ட்ரெடிஷன் தானேங்க. புதுசாக பேர் வேணால் மாற்றிக்கலாம் மாடனா, மற்றபடி எதாவது மாற்றுறீங்களா? கல்யாணம் எப்படி பண்ணுறீங்க? சர்ச்சில் பண்ணுறீங்க? கோட்டு சூட்டு போட்டால் பண்ணுறீங்க? ஐயர் முன்னாடி உட்காந்து மந்திரம் ஓதி அதுக்குன்னு அன்றைக்கி இருக்கிறப்ப அந்த கூரை புடவை அந்த வேஷ்டி கட்டி தானே பண்ணுறீங்க? யாகம் வளர்த்து தானே பண்ணுறீங்க? பாய்ங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு பாத்தியா ஓதி தானே நிக்கா பண்ணுறீங்க? சர்ச்சில் பார்த்துட்டு முன்னாடி தானே பண்ணுறீங்க? எதாவது மாற்றிருக்கீங்களா? என்ன ட்ரெடிஷனு? அதே தானேங்க ட்ரெடிஷனு. சும்மா உருட்டுறது அவன் சுயநலத்துக்கு. இதெல்லாம் இது கிடையாது. உங்கள் அப்பா செஞ்ச தப்பை தான் நீங்களும் பண்ணுறீங்க. நீங்கள் சரக்கு அடிக்காமல் இருக்கீங்களா? உங்கள் அப்பா சரக்கு அடிக்கிறாரு, குடும்பம் அழியுது, நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க. கூடுதலாக கஞ்சா அடிக்கிறீங்க, சிந்தட்டிக் ட்ரக் அடிக்கிறீங்க. இதெல்லாம் முன்னேற்றமா? ஒரு மஞ்சள் கலரில் எதை கலந்து கொடுத்தாலும் பிரியாணின்னு சாப்பிட்றீங்க 2 மணிக்கு போய். வேறு ஏதாவது புதுசாக செய்கிறீங்களா? ஏதாவது பண்ணால் பரவாயில்ல, மேட்ரு அது இல்லை. அதே 8 to 5 தானே ஒர்க் பண்ணுறீங்க, 9 to 5 தானே ஒர்க் பண்ணுறீங்க. முடியாதையா? நாங்கள் மாடர்ன், மத்தியானம் 2 மணிக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு போய் சொல்லுவீங்களா? அங்கே கை கட்டி வேலை செய்கிறீங்கள? இது எதுவுமே கிடையாதுங்க. இது எல்லாமே இவர்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறது. இப்போ ஜென்ரேஷன் மாதிரி இவங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், இவங்களுக்கு இவ்வளோ தான் பேசணும். உனக்கு அவ்வளோதான் பேச வரும், அதனால் நீ அதை சால்ஜாப் சொல்லிக்கிற. ஆனால் விஷயம் என்ன? சரி இவங்களுக்கு இவ்வளோ தான் பேச வரணும், அவன் டிகிரி விழுறதுனா? ஒவ்வொரு இளைஞனும் டிகிரி வாங்கியிருப்பான்ல, புக்கு பக்கம் பக்கமாக படிச்சிருப்பான்ல. அவன் வந்து என்ன இவங்களுக்கு இவ்வளோ தான் வரும்ன்ட்டு விட்டு போயிட்டானா? படித்து தானே பட்டம் வாங்குறான். அப்புறம் டாக்டர் படிப்பு இருக்கிறதே ரொம்ப டஃப்பான ஒன்று. இவருக்கு விஜய்க்கு எவ்வளோ டாக்டர் ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்களாம் அதை படித்து தானே வந்தாங்க. அப்போ அவங்க அறிவுக்கு வந்து இவ்வளோ தாங்க பேச முடியும், இதுக்கு மேலாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னு நீங்கள் யாருங்க முடிவு பண்ணுன்னு கேட்குறேன். உன் அறிவுக்கு வரல, உன் அறிவுக்கு 5 நிமிஷம் மேலே மனப்பாடம் பண்ணி பேச முடியல. அதுக்கு சால்ஜாப் வந்து ஜென்சிக்கு இவ்வளோ தான். ஜென்சி தான் ஸ்கூலில் படிக்கிறாங்க, +2 பாஸ் பண்ணுறாங்க, 500 சில்லற மார்க் எடுக்கிறாங்க, ஐஐடி போகிறாங்க, நீட் எழுதுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம திரும்ப நம்ம அரசியல்வாதிகள் நம்ம இளம் பருவத்தினருக்கு அறிவு இல்லைன்றதை பதிவு பண்ணிகிட்டே வர்றாங்க. என்னமோ இவர்கள் தான் அறிவு. கிடையவே கிடையாது. ஆனால் திமிருங்க. ஜென்சி என்ன ஜென்சி? அது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அங்கே நேபாளில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்துச்சு. எல்லா இடத்துலையும் ஆட்சி மாற்றம் இளைஞர்களால் தான் வரும். ஆனால் நீ அதுக்கு என்ன நீ லாய்க்கே?
சார் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் அந்த ஆட்சி மாற்றம் தாவேக்காவை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வைக்க போகிறது அந்த ஜென்சி தான்ற ஒரு 4ஆம் தேதி தெரிய போகுது அது. கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் வந்து இங்கே கிங் ஆக போகிறாரா, கிங் மேக்கர் ஆக போகிறாரா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பாய்லர் ஆக போகிறாரான்றது வந்து பாய்லர் தான் ஆவார். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி குறித்து நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. கூலா ஜோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.